welcome to Rina Jayasina channel, and I have a surprise over here today. Hi. She is Prema, and Prema is one of the victims for depression. So whoever follows the previous episode, which is Dr. Shakti's episode, they will know what am I talking about actually. So this is an awareness channel, which is the earlier episode was cyberbullying and depression. So today I have my special guest here. She is actually she's a psychologist, graduated, and currently she's working under HR and training in an established company. So why I brought her here today is because she is one of the depression victim. So she's going to share அவங்களோட history பத்தி அவங்க பேச போறாங்க இன்னைக்கு, how she went into depression. So I will welcome her today. And how do you do, Prema? First of all, அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கும் வணக்கம் ரீனா. ஓகே, ரீனா நீங்க சொன்னீங்க நான் டிப்ரெஷன் கோ த்ரூ பண்ணேன்னு. ஆக்சுவலி என் வாழ்க்கையில ரெண்டு விஷயம் நடந்துச்சு. என்னன்னா ஸ்கூல் படிக்கிற டைம், படிக்கிற டைம். ஸோ மொதல் விஷயம் என்னன்னா நான் வந்து ஒரு ஸ்பார்ட்ஸ் உமன், வாஸ் அ ஸ்பார்ட்ஸ் உமன். ஸோ என்னன்னா ஸ்கூல் டைம்ல வந்து நான் வந்து ஒரு ரன்னரா இருந்தேன், அத்லெட்டிக். And then plus I was a netball player, so represented to school, state level. So அந்த இதுல இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு பாதிப்பு எனக்கு நடந்துச்சு, உடல் சம்பந்தப்பட்ட பாதிப்பு. என்னோட ஹெல்த் இன்ஜுரி, என்னோட ஸ்பைன் இன்ஜுரி வந்துச்சு, முதுகெலும்பு. ஸ்பாட்ஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னா அது இப்போ சொல்லுவாங்க அந்த ஸ்லிப் டிஸ்க்னுவாங்க, முதுகெலும்பு விஷயம். அதனால அது வந்து உள்ளடி பட்டு அது ரொம்ப நாளா இருந்து சைலண்ட் கில்லர்னுவாங்க எப்போதும். ஸோ தெரியல. ஸோ அதோட நான் ஸ்பாட்ஸ்லாம் ஸ்கில் ஆடிட்டு இருந்தேன். அந்த வலி இருக்கும் போதும் ஆடுவேன். அப்புறம் ஒரு நாள் வந்து எனக்கு நடக்க முடியாம போச்சு. ஓகே, ஸோ செக் பண்ணும்போது ஒன்றும் இல்லை. ஸோ அது டே பை டே ரொம்ப வேர்ஸ்ட் ஆகணும்னு பேக் டு வேர்ஸ்ட் ஆயிடுச்சு. என்னன்னா நடக்க முடியாமலாம் போயிடுச்சு, ஒரு சைட் விளங்காம போயிடுச்சு கை கால். அப்புறம் தான் இங்க மலேசியாவில் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னதுனால அப்பா அம்மா போய் இந்தியாவில் கூட்டிட்டு போய் தான் நல்லா இருந்தாங்க. இங்க வந்து கிவ் அப் பண்ணிட்டாங்க. ஸோ விச் மீன்ஸ் உங்க ஸ்பாட்ஸ் வந்து நீங்க கொஞ்ச நாள் விட்டுட்டு நீங்க ஊர்ல போயிட்டு நீங்க கொஞ்ச நாள் தான் நான் விடல. நான் ஒரு 16 வயசு ஃபார்ம் 4ல நான் அந்த ஸ்பாட்ஸ் முடிச்சோன்னு அதோட நான் கேஓ ஆயிட்டேன். டே பை டே ரொம்ப வேர்ஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் என்ன சொல்றேன், அந்த ஹோல் ஃபார்ம் 4 நான் ஆக்சுவலி ஸ்கூலுக்கு போல, ஆஸ்பத்திரியும் கையமா தான் இருந்தேன். அப்புறம் ஃபுல்லா பெட் ரீடன் ஆயிட்டேன். ஸோ நாங்க இந்தியாவுக்கு போய் தான் நல்லா போய் அப்புறம் திருப்பி ஒரு புது மனுஷியா வந்தேன். ஸ்கூலுக்கு போனேன் ஃபார்ம் 5. ஸ்கூலுக்கு போனோன்னா அப்பயும் எனக்குள்ள ஒன்று இருக்கு, கான்ஃபிடென்ட் லெவல். எனக்கு என் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அது இன்னொன்று வந்து என்னன்னா பேஷன் என்னன்னா பிடிச்ச விஷயத்த நம்ம வந்து செய்யணும்னு நினைச்சோன்னா நம்மளால செய்ய முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு இருக்கு. ஸோ நான் திருப்பி ஓடினேன். பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஸ்கூல்ல நிறைய பேர் எதிர்த்தாங்க, பட் ஸ்டில் நான் ஓடினேன், இது பண்ணினேன். அப்புறம் எனக்கு ஒரு கால்-அப் வந்துச்சு, ஸ்கூல் ஸ்பாட்ஸ் ஸ்கூல் கால்-அப் வந்துச்சு டு ரெப்ரசென்ட். அப்புறம் என்னை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. ஏன் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்கன்னா நான் யாருன்னு சொல்ல ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் எதுனால. பட் என்னன்னா நான் இப்பதான் மெடிகேஷன் போயிட்டு வந்தேன். சோ எனி ட்ரக்ஸ் அதனால you are not qualified la அந்த ஸ்கூலுக்கு not qualified. Okay, so அங்க குவாலிஃபைட் ஆனதுனால அது ஒரு இஷ்யூ இல்ல, எனக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. ஓகே, so you became depressed. அதனால கண்டிப்பா நான் ரொம்ப ஏன்னா அது வந்து உங்களோட பேஷன். ஆமா, ஓகே. ஏன்னா நான் நிறைய பிளான் வச்சிருந்தேன். ஓகே, எங்க ஃபாதர் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் யங் டைம்ல. சோ அவரோட ரத்தம் என்ன நீங்க கண்டிப்பா. சோ அதனால ரொம்ப எனக்குள்ளேயே நான் யாருக்கும் சொல்ல, ஆனா பேரண்ட்ஸ் நோஸ் தட் ஐ எம் ஸ்பாட்ஸ்ல இருக்கிறதால எனக்குள்ள நிறைய கனவு இருந்துச்சு. ஸோ அந்த கனவு வந்து அப்படியே கனவு நினைவாகாம ஷட்டட் ஆயிடுச்சு. ஓகே, அப்புறம் நான் நினைச்சேன் சரி படிப்பை பார்ப்போம்னு சொல்லிட்டு இட் வாஸ் ஃபார்ம் 5. ஸோ நான் ஃபார்ம் 5 நீங்க ஸ்பாட்ஸ் க்ளோஸ் சாப்டர் பண்ணிட்டு and then you divert your mind to studies. க்ளோஸ் சாப்டர் பண்ணிட்டேன் அப்படி சொல்லலாம். அப்புறம் நான் ஸ்டடீஸ் இது பண்ணும்போது எனக்கு திடீர்னு மெடிக்கல் செய்யணும். மேபி என்னோட கடந்த காலம் அந்த மெடிக்கல்ல எனக்கு என்ன நடந்தது நான் அதை பார்த்ததுல எனக்கு அந்த மெடிக்கல் இன்ட்ரெஸ்ட் வந்து. ஸோ அதனால நான் pursue to do your medicine. ஓகே, நான் வந்து மெடிக்கல் படிக்கணும். நான் ஒரு ஆர்ட் ஸ்ட்ரீட் ஸ்டூடெண்ட் தான், ஆனா எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, வெறி இருந்துச்சு செய்யணும்னு. பிகாஸ் என்னோட நேச்சர் அது கான்ஃபிடென்ட். அப்புறம் நானும் அப்பாட சொன்னேன். ஃபார்ம் 5 முடிஞ்சோடனே இந்தியாவுக்கு அனுப்பிட்டாங்க படிக்க. ஸோ அங்க 1.5 வருஷம்
நான் செஞ்சு ஓகே அந்த காஸ் செஞ்சுட்டு இருக்கும் போது அங்க என்னன்னா ஒண்ணு சேலஞ்ச் என்னன்னா தமிழ் மொழி தெரியணும். நம்ம தமிழவங்க தான், ஆனா எனக்கு தமிழ் எழுத தெரியாது, எனக்கு தமிழ் எழுத தெரியாது, படிக்கவும் தெரியாது. ஆனா நல்லா பேசும். ஆனா அது ஒரு மதர் டங் லாங்குவேஜ், மெயின் லாங்குவேஜ்னா அது நான் 6 மாசத்துலயே நான் 200 சொச்சம் வார்த்தைகள் நான் கத்துக்கிட்டேன். ஓகே, அதுதான் அதோட பேஷனோட பியூட்டி. ஆமா, நான் அது கத்துக்கிட்டேன். அது எனக்கே இன்னைக்கு கேட்டீங்கன்னா எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு அந்த டைம். அப்ப நான் கத்துக்கிட்டு நான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுட்டு இருந்தேன். நீ ஸ்கூல்ல சென்டம் வாங்குவேன், சென்டம்னா இட்ஸ் 100 out of 100 அந்த மாதிரி மார்க். ஸோ ஐ வாஸ் டூயிங் குட், பண்ணிட்டு இருந்தேன். ஈவன் தோ இட்ஸ் லைக் அப்பதான் ஸ்டார்ட் அப் பாயிண்ட். அப்புறம் சம்மர் பிரேக் வந்துச்சு. நான் சம்மர் பிரேக் வந்தோடனே நான் கேரளுக்கு வந்துட்டேன். திருப்பி நான் போகும்போது கால் அப் வந்துச்சு, தட் ஐ ஹேவ் டு ரீடூ எவ்ரிதிங். நான் திருப்பி எல்லாத்தையும் செய்யணும்னு ஒரு கால் வந்துச்சு. அப்ப நான் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்ப நான் கேட்டேன் என்னன்னு. இல்ல உங்களோட இது நாட் ரெக்கனைஸ், வாட் எவர் நீங்க செஞ்சீங்க வந்து அந்த ஊர்ல செஞ்சீங்க வந்து நாட் ரெக்கனைஸ். நான் செஞ்ச ரெக்கனைஸ் இல்லன்ட்டாங்க. அப்புறம் என்னால ஏத்துக்க முடியல. நான் திருப்பி எம்பசிக்கு, பிகாஸ் எம்பசி அப்ரூவலோட தான் நான் போய் அங்க படிச்சேன். இது பண்ணும்போது அங்க ஒரு சில இஷ்யூஸ் நடந்துச்சு. அப்ப மலேசியால நான் அது பேசணும்னா ரொம்ப நேரம் ஆகும், ஷார்ட் ஆகிக்கிறேன். ஸோ அந்த ஒரு இஷ்யூ நடந்தனால நான் ஒரு ஆள், ஒன் ஆஃப் த விக்டிம், பாதிக்கப்பட்டேன். ஸோ நான் அங்கே போய் திருப்பி செய்யணும்னா ஐ ஹேவ் டு லைக் என்ரோல் பேக் எவ்ரிதிங் அகெயின், ஸ்டார்டிங்ல இருந்து செய்யணும். ஸோ யூனோ எனக்கு தான் தெரியும் நான் எவ்வளவு எஃபர்ட் போட்டேன். ஒன்னும் வயசு. ஸோ யூ டோன்ட் கோ பேக் அகைன். கோ பேக்னு இல்லை, இட்ஸ் நாட் அபவுட் கோயிங் பேக். என்னன்னா அந்த அளவுக்கு நம்ம செலவு பண்ணணும் திருப்பி. ஆமா, நம்ம செலவு பண்றது வந்து பொருளாதாரமும் நான் பார்க்கணும். ஏன்னா எனக்கு கீழே தம்பி இருக்காங்க, எனக்கு அக்கா இருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப செலவு பண்ணிட்டாங்க படிப்புல. வேணா என்ன எனக்கு பாதிக்கப்பட்டுச்சுன்னா, எனக்கு வந்து மருத்துவத்திலயும் ரொம்ப செலவு பண்ணிட்டாங்க எங்க அம்மா. இதுலயும் ரொம்ப செலவு பண்ணிட்டாங்கன்னா என்னால ரொம்ப ஏத்துக்க முடியல. ரொம்ப மன உடைச்சலாகி ரொம்ப மேஜர் டிப்ரெஷன்ல நான் கோ த்ரூ பண்ணேன். மேஜர் டிப்ரெஷன். நான் எதுவுமே பேசல, எதுவுமே ஒன்றும் சொல்லல. நான் அப்படியே அமைதியாக கட்டம் தான் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஸோ இப்போ என்ன சொல்ல வரீங்கன்னா, உங்க டிப்ரெஷன் வந்து யூ ஸ்டார்டட் டு ஹேவ் இட் ஆஃப்டர் அந்த படிப்பு வந்து கேனாட் கண்டினியூ பண்றதுனால தான் நீங்க ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டீங்க. ஸோ அந்த டிப்ரெஷனால நீங்க ரொம்ப சைலண்டும் ஆயிட்டீங்க. ஆமா, சைலண்ட். ஏன்னா ஆரம்பத்துல அந்த அடி அடிச்சது எனக்கு அவ்வளவும் தெரியல ஸ்பாட்ஸ் விஷயத்துல. 2வது இது நடக்கும் போதுதான் உணர ஆரம்பிச்சேன், என்னடா இது நம்ம நினைச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, இது என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. நான் என் மேலே வந்து நான் டிமோட்டிவேட்டட் ஆரம்பிச்சிட்டேன். லோ செல்ஃப் எஸ்டீம் ஆயிடுச்சு என் மேல. So from high esteem, from high confidence level you became low because of depression. ஆமா. ஓகே. அப்புறம் ரொம்ப சைலண்டா போனேன், நான் எதுவுமே பேசல. உங்க அம்மா அப்பா வந்து அப்ரோச் பண்ணாங்களா? கண்டிப்பா அவங்க இல்லைன்னா நான் இல்லை இன்னைக்கு. ஸோ கண்டிப்பா அவங்க தான் அப்ரோச் பண்ணாங்க. அப்புறம் நான் ஒரு பார்ட் டைம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அந்த பார்ட் டைம் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அப்புறம் ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சைக்காலஜி கோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ சைக்காலஜி கோர்ஸ் பண்ணும்போது அப்போ சரி லிங்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் டைம் ரொம்ப ஃபியூ சர்வேஸ் பண்ணேன். சைக்காலஜினா இப்படி அப்படி. நான் ஏன் ரொம்ப ஒரு கட்டத்தில் டிப்ரெஸ் ஆகணும்னா, இப்போ நான் பொதுவாக சொல்கிறேன், நான் வந்து குறிப்பிட்டு சொல்லலை. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு அப்ராட் படிக்க போவோம், சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன சொல்ல போகிறாங்க பாருங்க திருப்பி வந்துட்டாங்க, அதே ஒரு மேஜர் டிப்ரெஷன் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு அப்படி நடக்கல, பட் எனக்கு அந்த மாதிரி எல்லாம் வந்துருமோ, ஏதாச்சும் பேசுவாங்களோ அப்படின்னு எனக்கு அந்த ஒரு பயம் வந்துதான் நான் ரொம்ப சைலண்ட் ஆயிட்டேன். சோ ஒரு அந்த கோட்டு போடணும்னு ஒரு ஆசை. இந்தியன்ஸ் நம்ம ஜனங்கள்லாம் மெடிக்கல் படிக்க போறோமே அப்படின்னா அது ஒரு ப்ரைட் இருக்கும் பாருங்க. சோ அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு, என் ஃபேமிலிக்கும் இருந்துச்சு. பட் அது நடக்காதனால நான் ரொம்ப எஃபெக்டட் ஆகிட்டு நான் சைக்காலஜி வந்து ரொம்ப யோசிச்சேன். சரி சைக்காலஜிக்கு என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், எப்படி வேலை செய்வாங்கன்னு சொல்லிட்டு அதை யோசிச்சு ஒரு டைம் எடுத்தேன் அந்த இதுல போறதுக்கு. அப்புறம் நான் என்ன யோசிச்சேன்னு தெரியல. ஐ ஸ்போக் டு மை பேரண்ட்ஸ். எங்க அம்மா அப்பாட்ட நான் பேசினோன்னே எது நல்லது தோணுதோ செய் அப்படின்னாங்க. இன்னொரு ரீசன் சைக்காலஜி ஏன் எடுத்தேன்னா, நான் என்னையே பாக்குறேன் அப்படின்னு எனக்கு.
சோ நீங்க எடுத்துட்டீங்க நான் சைக்காலஜி எடுத்து போய் கிராஜுவேட் பண்ணிட்டீங்க. ஆமா, நான் சைக்காலஜி எடுத்து. But how you overcome your depression? எப்படி நீங்க டிப்ரெஷன் ஓவர்கம் பண்ணீங்க? என்னை கேட்டீங்கன்னா நான் டிப்ரெஷன் எப்படி ஓவர் கம் பண்ணேன்னா டான்ஸ். ஓ எஸ், டான்ஸ். டான்ஸ் வந்து என்னோட ஒன் ஆஃப் another passion was in me. பட் அந்த டைம் வந்து எனக்கு நான் டான்ஸ் ஆடுவேன், ஸ்கூல்லலாம் டான்ஸ் ஆடிருப்பேன். ஆனால் அந்த டைம் வந்து I was too into 40%. அப்புறம் அது முடிச்சோடனே மெடிக்கல் பிகாஸ் வாண்டட் டு செட்டில் மை லைஃப் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனால் என்ன என்னைய வெளியே கொண்டு வந்துச்சுன்னா எனக்கு சில சின்ன சின்ன பர்சனல் திங்ஸ்லாம் நடந்துச்சு என் வாழ்க்கையில, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் என்னைய வந்து இன்னைக்கு இந்த நிலையில வச்சிருக்குன்னா என்னோட நடனம். அது ஒண்டிதான் நான் இன்னைக்கு என்னைய உயிர் காப்பாத்தி என்னை இன்னைக்கு வச்சிருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா என் ஃபாதர் ஒரு கலைத்துறையில் உள்ளவர். தெரியவங்களுக்கு தெரியும் எங்க ஃபாதர் யாருன்னு. திருப்பி அதே தான் சொல்றேன், அதே ரத்தம் ஊறிக்கிட்டு இருக்கு. ஸோ என்னை இந்த நடனம் தான் என்னை திருப்பி உயிர் வாழ வச்சுச்சு. சோ உங்க டிப்ரெஷன் வந்து அவ்வளவு மோசமா இருந்துச்சா? ஆமா, கண்டிப்பா. நான் ரொம்ப ரொம்ப பேட் ஷேப். ஓகே, மேபி யூ கேன் ஷேர் ஒன் ஆர் டூ சிம்டம். அந்த சிம்டம் ஷேர் பண்ணலாம்ல? நான் அமைதி ஆயிட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் சைலண்ட். அமைதி ஆயிட்டேன். எல்லாம் எனக்குள்ளேயே பூட்டி வச்சு அழுவாம இருந்தேன். ஓ, நீங்க அழுவே இல்ல, யூ cannot express out. என்னால எக்ஸ்பிரஸ் பண்ண எங்க அம்மா அப்பாட்ட போய் சொல்ல முடியல. அது சொன்னல 2-3 விஷயம் என் வாழ்க்கையில நடந்துச்சு. அது நான் சொல்ல அது பர்சனல் நடந்துச்சு. சோ என்னோட உடம்பு திருப்பி பாதிக்கப்படுற அளவு வந்துச்சு. என்னன்னா அந்த டிப்ரெஷன் வந்து உங்களோட பிசிக்கல் வந்து டிஃபெக்ட் ஆமா பண்ணுச்சு. டிஃபெக்ட் கண்டிப்பா ரொம்ப பண்ணுச்சு. நான் திருப்பி எனக்கு வந்து பிசிக்கலி ரொம்ப அஃபெக்ட் பண்ணுச்சு. எப்படின்னா திருப்பி நடக்க முடியாம போயிட்டேன். திருப்பி ஒரு ஹேண்டிகேப், திருப்பி எனக்கு இடுப்பு ப்ராப்ளம் மாதிரி இருந்துச்சு. ஸோ பேசிக்கலி நான் என் செல்ஃபை பார்த்துக்கல. ஓகே, நான் ரொம்ப ஐ டிடன்ட் டேக் கேர். இன் கன்க்ளூஷன் நான் சொல்லணும்னா ஐ டிடன்ட் டேக் கேர். ஸோ நான் திருப்பி எல்லாம் வந்துருச்சு. சீக்கிரம் சொல்ல முடியாது. இட்ஸ் லைக் என்னோட டிப்ரெஷனால என்னால யோசிக்க முடியல. எனக்கு கண் பார்வை குறைஞ்சிச்சு. என்னால எனக்கு ஒரு 2 நாள் ஞாபக சக்தி இல்ல, யாரையும் அடையாளம் தெரியல. அவ்வளவு மோசமா இருந்துச்சு. எனக்குள்ளே அதே நினைச்சு நீங்க யாரு கூடயும் ஷேர் பண்ணல? நான் யாரு கூடயும் ஷேர் பண்ணல. ஓகே, சோ அண்ட் தென் நீங்க டிசைட் பண்ணீங்க இப்படி வந்து நான் டான்ஸ்ல வந்து I'm going to involve myself in dance. So what make you to think that? எப்படி நீங்க அந்த அகைன் என்னன்னா என்னோட உன்னோட காரணம் வந்து ஸ்பைன் திருப்பி எஃபெக்ட் பண்ணிடுச்சு. அது என்ன கேட்டீங்கன்னா எனக்கு சத்தியமா தெரியல எப்படி திருப்பி எஃபெக்ட் பண்ணிடுச்சுன்னு. மேபி நான் செஞ்ச ஏதாச்சும் ஹார்ட் ஒர்க், ஐ மீன் ஏதாச்சும் ராங் மூவ் ஆயிடுச்சுன்னா ஸ்பைன் இன்ஜுரிக்கு வந்து நோ கியூர். ஸோ அது வந்து ஏதோ ஒன்று இது பண்ணனால அந்த டைம் நான் டிப்ரெஷன்ல இருக்கிறதுனால எல்லா நர்வும் பாதிச்சிருச்சு. அகெயின் ஐ வென்ட் பேக் டு இந்தியா. சேம் டாக்டர், அவரே போய் பார்த்தேன். அவர் என்னை திருப்பி நல்லா ஆக்கி ஒன்னே ஒன்று சொன்னார் என்கிட்ட, உன் வாழ்க்கை உன் கையில். உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ அது செய், நீ யாரோட அப்ரூவலும் கேட்க வேணாம், உன் கையில தான் இருக்கு, நீ திருப்பி வெளியே வாழ்த்துக்க அப்படின்னு ஒன்று சொன்னார். அதை நான் நினைச்சேன். என் பேரண்ட்ஸ்கிட்ட நான் பேசினேன். நான் யாரோட உத்தரவாதமும் கேட்கல. நான் எனக்குள்ளே பார்த்தேன் என்னோட திறமை என்னன்னு வேற. ஓகே, பிகாஸ் ஒன்று நான் என்ன பிலீவ் பண்றேன்னா, 6 அடி மண்ணுக்கு போற வரைக்கும் நமக்குள்ள நம்ம திறமை ஒட்டி விட்டு போவாரு. எவ்வளவு வயசானாலும் அந்த ஒரு மூவ் வரும். உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்கோ அது ஒண்ணு வரும். அது நம்புற ஆள் நான். அது அவர் அது சொன்ன ஒரு வார்த்தை. அவர் பேர் நான் சொல்லணும். அவர் பேரு டாக்டர் தீபக். அவரும் ஒரு ஹேண்டிகேப். டாக்டர் தீபக் ஒரு போலியோ அட்டாக்ல ஹேண்டிகேப் ஆகும். அவருனாலே ஒரு டாக்டர். அவரே என்னை நல்லா ஆக்க முடியாது போது அவரே என்னை நல்லா ஆக்குனாரு. நான் செய்ய முடியாது. அவரை பார்த்து நான் ரொம்ப இன்ஸ்பயர்ட் ஆனேன். என்னோட இன்னொரு டாக்டர் வந்து the late டாக்டர் ஸ்ரீனிவாஸ். என்னை பார்க்கும் போது அவருக்கு 80 வயசு. ஸோ அவங்களாம் என்னோட பிகஸ்ட் ரோல் மாடலா இருந்தாங்க, என்னோட பிகஸ்ட் மோட்டிவேட்டர். ஆன் டாப் ஆஃப் தட் ஐ வில் சே மை ஃபர்ஸ்ட் பிகஸ்ட் ரோல் மாடல் அண்ட் மோட்டிவேட்டர் இஸ் மை பேரண்ட்ஸ். ஆஃப்கோர்ஸ் என்னை கிவ் அப் பண்ணவே இல்லை, கை விடல, என் கூட போராடினாங்க, கடைசி வரைக்கும் போராடினாங்க. ஸோ அதெல்லாம் வச்சுதான் நான் அந்த ஒரு வெறியோட நான் டான்ஸ்ல போனேன்.
டான்ஸ்ல போனேன், என்னன்னு சாதிக்கணுமோ சாதிச்சேன். என்னோட பல கனவுகள்லாம் ஒரு அளவுக்கு நினைவாச்சு. எல்லாத்துக்கும் இந்த ஒரு ஆசை இருக்கணும், ஒரு டான்ஸரா இருந்தா ஏவிஎம் ஸ்டுடியோல கால் எடுத்து வைக்கணும்னு. நான் என் கால் எடுத்து வச்சேன் ஏவிஎம் ஸ்டுடியோல. அது நான் வந்து ஹைபர்கினெட்டிக்ஸ்க்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவங்க மூலியமா தான் எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு ஏவிஎம் ஸ்டுடியோல. உங்களில் யார் அடுத்த பிரபுடிவால ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் டான்ஸ் பண்ணோம். ஸோ அதெல்லாம் அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். எனக்கு அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஆமா கண்டிப்பா. பிகாஸ் எஜுகேஷன் மூலியமா அவங்களோட அச்சீவ்மெண்ட் வந்து 50% தான் அச்சீவ் பண்ணாங்க. பட் she's still a psychologist graduated. பட் at the same time அவங்களுக்கு வந்து இன்னொரு சான்ஸ் என்னன்னா she has a dancing passion. So அங்க வந்து அவங்க ஃபுல்லா அச்சீவ் பண்ணிட்டாங்க. So that's how you remove your depression. நான் அப்படிதான் என்னோட மன உடைச்சல்ல இருந்து நான் வெளியாகினேன். நாட் ஃபர்கெட்டிங் என்னோட டான்ஸ் மாஸ்டர்ஸ் ரொம்ப எனக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. I'll definitely name it them. Roman Master, Bastan, Komedi from Adiredi. So these people all really brought me into this industry. And of course Ramji Master, I was dancing with him for quite some time. So இவங்க எல்லாம் வந்து என் லைஃப்ல நான் அவங்க மீட் பண்ணலன்னா நான் அந்த டான்ஸ்ல வந்து என்னோட இது நான் அந்த பயணத்தை செஞ்சிருக்க மாட்டேன். என் பயணம் வந்து ஒரு ஒரு நல்ல பயணமா இருந்துச்சு. நான் யாருன்னு நான் பார்த்தேன். ஏன்னா நான் வந்து ஐம் நாட் அ ட்ரெயின் டான்ஸர். எனக்கு பரதம் ஆட தெரியாது, எனக்கு இந்த டான்ஸ் ஆட தெரியாது. நான் எனக்குள்ளே இருந்தது அந்த பேஷன் இருக்கிறவாசி she just dance. ஸோ எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை இருந்துச்சு. லைக் அப்பா கலைத்துறையில இருக்கும்போது எனக்கும் அந்த நடிக்கணும், நான் நாடகம் இது பண்ணணும், டான்ஸ் ஆடணும், வீடியோ கிளிப் செய்யணும்னு அது ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு. ஆனா அதான் சொன்னேன்ல, ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எங்க டோர் நாக் பண்ணது ஒரு தடவை, அதையா நான் பயன்படுத்தி இருக்க கூடாது அப்படின்னு யோசிச்சுதான் நான் இதுல இது பண்ணேன். ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க. நானும் செய்யற அளவுக்கு you overcome your depression. I overcome my depression. So now you are totally fine. Of course I'm fine. Okay. One more thing I want to ask you. When you go through your depression, நீங்க சொன்னீங்களா உங்க parents, maybe can you just introduce who's your parent, who's your father especially, because நீங்க சொன்னீங்க உங்க father artist. So you just tell who is he, what's his name? எங்க அப்பா பேரு வந்து ஜீவன். அவர் நிறைய நாடகத்துல நடிச்சவர், ஓல்ட் டைமர். நான் ஒரு மலேசியன் ஒரு படம் இருந்துச்சு, அதுல நடிச்சிருந்தாரு. அப்புறம் இப்ப வந்து அப்புறம் இந்தியால ஒன்ஸ் மாமன் மகள் அந்த படம்லாம் நடிச்சிருக்காரு. அப்புறம் இப்ப இடையில வந்து அப்பான்னு ஒரு டெலி மூவி வந்து யூடியூப்ல வெளியாகினாரு, தாயின் உலகம் சம்திங் லைக் தட். ஸோ அது வெரி குட் சப்போர்ட் கிடைச்சிட்டு இருக்கு யூடியூப்ல. ஸோ புலிக்கு பிறந்தது பூனையா இருக்கும். ஸோ அது மாதிரி தான். இப்ப கேட்டா கூட நான் இப்பயும் ஆடணும்னு தான் நான் நினைக்கிறேன். டெஃபினெட்லி நான் போவேன், எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு. இட்ஸ் ஜஸ்ட் தட் நான் கொஞ்சம் வேலையில பிஸியா இருக்கிறதால இது பண்ண முடியல. சான்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் போவேன். நான் கண்டிப்பா போவேன். என்னன்னா நான் என்ன பிலீவ் பண்றேன்னா, நமக்குள்ள அந்த பேஷன் வந்து எப்போதுமே இருக்கும், அது போகாது. ஸோ நான் அது பிலீவ் பண்றேன். மேபி நீங்க வந்து இப்போ பாக்குறவங்க மேபி அவங்க டிப்ரெஷன் கோ த்ரூ பண்றாங்க அட் த மூமெண்ட். ஸோ என்ன மாதிரி டிப்ரெஷன் நம்மளுக்கு தெரியாது. டிப்ரெஷன் நிறைய வகை இருக்கு. ஸோ உங்களோட டிப்ரெஷன் வந்து பிகாஸ் ஆஃப் எஜுகேஷன், பிகாஸ் ஆஃப் ஸ்பாட், அவங்க ஹை ஹோப் வைக்கிறனால அந்த ஹை ஹோப் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அதனால அவங்க டிப்ரெஷன் ஆயிட்டாங்க. ஸோ அவங்க எப்படி ஓவர் கம் பண்ணாங்கன்னா த்ரூ டான்சிங். தட் இஸ் ஒன் ஆஃப் another passion of hers, of yours, sorry, of yours. So anga mulyama she got to know and then she recovered, and not forgetting our parents, our surroundings, environment supports you to the max. So adanala she came out from depression. So now what would you like to advise whoever is watching this video? Depression no need to நீங்க வந்து break down பண்ண வேணாம். depression வந்தாலே first நீங்க என்ன பண்ணணும்னு maybe you can advise, maybe you can just share, not advice, share பண்ணணும். டிப்ரெஷன் வந்தாலே நான் ஆக்சுவலி என்ஜாய் பண்ணேன். டிப்ரெஷன் எனக்கு கேட்டீங்கன்னா அது எப்படி இதாக இருந்துச்சுன்னு அது நான் என்ஜாய் பண்ணேன். என்ஜாய் பண்ணேன்னா நிறைய பேர் நினைப்பாங்க என்னடா அது என்ஜாய் பண்றேன்னு சொன்னீங்க. ஒவ்வொரு மனிதனும் அது ஒரு கோத்ரூ பண்ற ஒரு சூழ்நிலை வரும். ஒரு மனுஷனா இந்த உலகத்துல பிறந்தா அது கோத்ரூ பண்ணுவாங்க. அதுதான் டிப்ரெஷன். எல்லாரும் ஒரு ஃபீலிங் கோத்ரூ பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க.
அதே மாதிரிதான் depression. Okay. இப்ப என்ன கேட்டீங்கன்னா நான் அப்பப்போ டிப்ரெஸ் ஆகும், ஐயோ ஐம் சோ ஸ்ட்ரெஸ்லா, ஐயோ எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு சொல்றீங்க, அதே ஒரு டிப்ரெஷன் தான். ஆனா என்ன நீங்க அதே நினைச்சு 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 லெட் கோ பண்ணாம இருக்கீங்க, அதுதான் உங்களுக்கு வந்து மன உடைச்சல், மன அழுத்தத்தை வெளியாக்குது. அது வந்து ஒரு பாய்சன், ஒரு விஷம். அது உண்மையிலேயே ஒரு விஷம். நான் முழுமையா பாதிக்கப்பட்ட ஆளு, எனக்கு தெரியும். எனக்கு நடக்க முடியாம போச்சு, கண் பார்வை ஒரு 2 நாள் தெரியாம ரொம்ப ரொம்ப பேடா இருந்தேன். என்ன மனம் விட்டு பேசணும். எஸ், தனியா கூட பேசலாம். நான் வந்து நீங்க ரொம்ப தனியா பேசுவேன். தனியா பேசணும்னா நிறைய பேர் நினைப்பாங்க பைத்தியம் நினைப்பாங்க. ஆனா இட் ரியலி ஹெல்ப் மீ அ லாட். எனக்கு ஒன்றும் கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஸோ அடுத்தவங்கள்ட்ட போய் எப்படி நான் செல்ஃப் சொல்லணும், ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு நான் வந்து கற்றுக்கிட்டேன். ரெண்டாவது ஐ வில் சே, உங்க அம்மா அப்பாட்ட பேசுங்க. சில விஷயம் நீங்க உங்க அம்மா அப்பாட்ட பேச முடியாது, அது எனக்கும் தெரியும். நண்பன், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னோட இன்னொரு மெடிசன். எனக்கு நான் குறிப்பிட்டு இங்க சொல்லணும், எனக்கு நண்பர்கள் தான். இப்ப இந்த பிட்வீன் கொஞ்சம் கொஞ்சம் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னா எனக்கு தோழிகள் தான் என்னோட மருந்து. ஏன்னா ஒண்ணு அந்த டாக்டர் அப்ப சொன்னாரு, நீங்க திருப்பி டிப்ரெஷன் ஒண்ணு விழுந்தீங்கன்னா நீங்க உங்க வாழ்க்கை முதலையும் நல்லா போக முடியாது. ஏன்னா உங்க வயசு அப்படி. ஏன்னா ரிகவரி நம்ம சின்ன வயசுல சொல்லுவாங்களே, சின்ன வயசுல அடிபட்டா சீக்கிரமா, வயசாகி அடிபட்டா கூட கஷ்டம். அதே தான் நம்ம மனசு, நம்ம மன உடைச்சல், நம்ம பிரெயின் அதே ஃபங்க்ஷன் தான். ஏன்னா நான் அது அந்த ஒரு வார்த்தை சொன்னனால நான் இன்னைக்கு என்னதான் டிப்ரெஷனா இருந்தாலும் என் தோழிகள், எங்க அம்மா, எங்க அப்பா, என் கூட பிறந்தவங்க எப்போதுமே எனக்கு சப்போர்ட்டா இருக்கும். ஸோ அதுல தான் நான் வந்து ஆக்சுவலி ஓவர் கம் பண்றேன்னு தவிர வேற எதுவும் இல்லை. ஏன்னா நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், என்னால் ஆட முடியல. ஆனா சமத்துல என்ன பாட்டு போட்டுட்டு சொந்தமா நான் வீட்டுல ஆடுவேன். பட் நான் போய் பேசுவேன். தயவு செய்து மனசை விட்டு பேசுங்க. யாரை நம்புறீங்களோ அவங்கள நம்பி நீங்க பேசுங்க. இல்லைன்னா இன்னொரு விஷயம் நான் என்ன செய்வேன்னா, நான் எழுதுவேன். நான் என்னோட ஃபீலிங்கை வந்து எழுதி லெட் கோ பண்ண ஒரு டைரியா நான் செய்வேன். அதை நான் திருப்பி படிப்பேன். அது படிச்சுட்டு எனக்கே கடுப்பா இருக்க தூக்கி போட்டுருவேன். So that's how actually I come out. ஏன்னா என்னடா இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். இல்லாட்டி சில பேர் மெடிடேட் பண்ணுவாங்க, யோகா, சில பேர் யோகா பண்ணுவாங்க, மியூசிக், listen to music கேட்பாங்க. But as what I know the best is you need to talk to someone. ஆமா, நம்மளோட மனசு வந்து ரொம்ப பாரமா இருக்கும், எல்லாம் வச்சு வச்சு ரொம்ப பாரமா இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா டெம்பரரி டைவர்ட் பண்றது வந்து மியூசிக் கேட்கறது, டான்ஸ் பண்றது, இன்வால்வ் எனிதிங் பிசிக்கலி. ஆனா உங்க மென்டல் யூ ஸ்டில் திங்கிங் அபவுட் இட், நீங்க இன்னும் அதை பத்தி தான் யோசிப்பீங்க. ஸோ இன்னும் ஒரு வகை டிஃப்ரெண்ட் டைப் ரிலீசிங் நம்ம சொல்லணும்னா கூட்டாளிகிட்டயோ இல்ல அம்மா அப்பா தம்பி, உங்களுக்கு யாருக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் அதுக்கு நீங்க போய் பேசுங்க. எஸ், பேசாம கொண்டு இருந்துறாதீங்க. அதுல ஒரு விக்டிம் நாங்கன்னா இருந்தேன். ஆனா இப்ப நீங்க பாக்குறீங்க நான் தெளிவா இருக்கேன். ஐம் ஃபைன். ஹியர் அண்ட் தேர் எனக்கு வரும், திருப்பி அந்த ஒரு மாதிரி வரும். பட் நான் போய் பேசிடுவேன். நீங்க நினைக்காதீங்க சமுதாயம் உங்களை தப்பா நினைக்கணும். நோ, இப்ப நம்ம வந்து அந்த காலத்துல இல்ல, நம்ம இப்ப வேற உலகத்தை நோக்கி போய்கிட்டு 2020 ஜெனரேஷன். சோ நம்ம வந்து அந்த 50வது வருஷம் 60வது வருஷம் காலத்துல நம்ம வாழ முடியாது. இப்ப நம்ம என்ன ஜெனரேஷன் இருக்குமோ அதுதான் நம்ம நோக்கி போகணும். அதுதான் ஆமா. ஐயோ நம்ம இப்படி இருந்தா இவங்க ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோ, அவங்க ஏதாச்சும் தப்பா, அப்படிலாம் நினைச்சு நம்ம வாழவே கூடாது. நானும் அதான் யோசிச்சு நான் வாழ்றேன். ஏன்னா ஏன் நான் சொல்றேன்னா, உங்களுக்கு சில பேர் என்னன்னா டிப்ரெஷன் இருந்தாங்கன்னா, ஐயோ நான் இதுல ஈடுபட்டுட்டேன்னா இனி இப்படி தப்பா நினைச்சிருவாங்களோ, நான் அதுல ஈடுபட்டு இப்படி போனேன்னா தப்பா நினைச்சிருவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். சில பேர் டிப்ரெஷனா இருந்தாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட வெளியே ஆவாங்க. ஓகே, அது இது என்னடா இப்பதான் அவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு வெளியே ஆகுறாங்களே, இது ஒரு மாதிரி அப்படின்னு அப்படிலாம் நீங்க பண்ண வேணாம். உங்க செல்ஃபும் உங்க கையில தான் இருக்கு. மக்கள் 1000 பேசுவாங்க, ஆனா நம்மளுக்கு தான் தெரியும். நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மளை புரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கு போதும் அப்படின்னு தான் நம்ம வாழணும். எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த உலகமே ஒரு நாடக மேடை. ஓகே, எல்லாருமே நடிச்சுட்டு தான் இருக்கும் இந்த உலகத்துல. இட்ஸ் ஜட்ஜ்மெண்டல் வேர்ல்ட்.
அதுக்குன்னு அந்த ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு நீங்க வந்து உங்க செல்ஃபை நீங்க இழந்துறாதீங்க. அதுல ஒண்ணுதான் நடக்கிறது தற்கொலை. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு பிடிச்சத, உங்களுக்கு டிப்ரெஷனா இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்சதை நீங்க செய்யுங்க. இவங்க ஏதாச்சும் சொல்லிடுவாங்க, அவங்க ஏதாச்சும் சொல்லிடுவாங்கன்னு நீங்க வந்து உங்க செல்ஃபை போய் நீங்க அடிச்சுக்காதீங்க. ஏன்னா நான் இது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பேசுறேன். ஏன்னா எனக்கும் இதெல்லாம் நடந்திருக்கு. இப்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்காங்க, இப்ப இவங்க எப்படி மூவ் பண்றாங்க அப்படிலாம் வந்து எனக்கு கிரிட்டிக் பண்ணாங்க. பட் நான் ஒன்னே ஒன்றுதான் நினைச்சேன், எங்க அம்மா அப்பாவுக்கு நான் யாருன்னு தெரியும், என் நண்பர்களுக்கு நான் யாருன்னு தெரியும், என் ஃபேமிலிக்கு நான் யாருன்னு தெரியும். அது போதும். ஆமா, என்னோட நண்பர்களா இல்லாதவங்க எல்லாம் பேசுறவங்க பேசிட்டோம். ஆனா என்னோட தெரிஞ்சவங்களுக்கு நான் யாருன்னு தெரியும், அதே போதும். அதுதான் வாழ்க்கை. அதுதான் எனக்கு மத்தவங்க, எனக்கு தெரியாதவங்க என்னை வந்து கிரிட்டிக் பண்ணி நான் வாழணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நடக்குதுன்னா நடிகர்கள், படம், சினிமாவெல்லாம் நடக்காது. இதுதான் என்னோட அட்வைஸ். ஓகே, ஸோ வெரி சிம்பிள். நீங்க டிப்ரெஸ் ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு டிப்ரெஸ் ஆயிடுச்சுன்னா வெரி சிம்பிள், ரொம்ப மனசுக்குள்ள ரொம்ப வச்சு உங்களையே வந்து பாய்சனா ஆக்காதீங்க. Just bring it out, share with the trusted person, and you are done. Don't go until suicide level. Don't go until too over depression. Physical defect ஆகும், mental defect ஆகும். அது உங்களுக்கு தான் பிரச்சனை. So that's all for now, Prema. I think so. Thank you for sharing. Thank you so your much. experience. எல்லாரும் இந்த மாதிரி ஷேர் பண்ண மாட்டாங்க. She did a very good job. And I would like to thank her. ரொம்ப நன்றி பிரேமா for joining and accepting this. Yeah, sure. Thank you. ஒரு சின்ன வேண்டுகோள், உங்களுக்கு ஏதாச்சும் ரொம்ப டிப்ரெஷன் பாட்டு போட்டு ஆடுங்க, அதுதான் நானும் செய்யறேன். ஓகே, ஏன்னா laughter is the best medicine சொல்லுவாங்க. என்ன கேட்டீங்கன்னா dancing is the best medicine. Bye. Okay, thank you. Bye. See you on the next episode for another suspense. Bye.